ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிசிஏ ஹப் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீக்லி அனாலிசிஸ் ஆஃப் செகண்ட் வீக், செகண்டாக தேர்ட் வீக்குன்னு நினைக்கிறேன் ஜான்வரியில். ஸோ இது வந்து 18th ஜான்லேருந்து 24th ஜான் வரைக்கும் இருக்கிற வீக்லி அனாலிசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு வந்து யூஎஸ்டியில் அவ்வளோ பெரிய வால்யூம் இருக்காது, பிகாஸ் மண்டே பேங்க் ஹாலிடே. பட் கெனடியன் பேர்ஸ் நல்லாயிருக்கு, தென் ரெஸ்ட் ஆஃப் த வீக் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேர்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டியில் இதெல்லாம் நம்ம சொன்ன கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா தெரியும். இதெல்லாம் 4 hour லெவல்ஸ். ஓகே, ஸோ 4 hour லெவல்ஸில் இந்த இடத்துல யூரோ யூஎஸ்டியில் இப்போ பர்டிகுலராக என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வருதா இல்லை மேலே போதா அதை பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் இந்த லெவலில் உடச்சி மேலே போதா கீழே போதாங்கிறது பேஸ் பண்ணி இந்த ட்ரேட்ஸ் எடுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் 15 minute செட்டப். பட் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது இந்த ஜோன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த 15 minute நம்ம ஆர்எஸ்ஐ பேஸ்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து கொஞ்சம் மேஜர் லெவலாக தான் இருக்குது. ஸோ இந்த லெவலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகலான்னா, ப்ரைஸ் இந்த லெவலில் வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன், அப்படி இல்லையா இந்த லெவலில் வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன், இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீக்கில் கிடைக்கிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்ரோஸ் எதுவுமே நடக்கலை, நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து பைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம பயாஸை மாற்றிட்டு இந்த லெவலில் செல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த இதுக்கான செட்டப். ஸோ இதை வந்து நான் டெய்லி அனாலிசிஸில் கவர் பண்ணுறேன். அதாவது என்ட்ரிஸை டெய்லி அனாலிசிஸில் நம்ம என்ட்ரிஸ் பார்ப்போம். இது வந்து இப்போ ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கோல்டை வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன், ட்ரேட் பண்ண போகிறதில்ல கோல்டை. ஜிபிபி யூஎஸ்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 minutes வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எப்படி ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இந்த தான் ஒரு நெக்லைன் லெவல். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர் இங்கே வரணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரிமேச்சுராக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த லெவலில் வந்து கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி செட்டப்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த லெவலில் ப்ரைஸ் இப்படி ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடலாம். சப்போஸ் ஆலை அப்படின்னா, இந்த லெவலையும் ப்ரைஸ் உடஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி செட்டப்பும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 2 என்ட்ரி செட்டப்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரேட் பண்ண முடியும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மூலமாக. ஓகே, ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னா உங்களுக்கு காமிக்க பாருங்கள். ஓகே, இந்த இடம் வரைக்கும் ப்ரைஸ் வந்திருக்கான், அதுக்கடுத்து இந்த இடம் தான் வரும் அப்படிங்கிறது நம்மளோட எய்ம். இந்த மாதிரி தான் ஜேபிஒய். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம ப்ரீவியஸ் செட்டப் சொன்ன மாதிரி இந்த லெவல் வரைக்கான ட்ரேட் வந்து ஒரு சூப்பரான ட்ரேட் இருந்துச்சு இந்த சேனல் ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சேனல் வந்து ஹைலி ரெஸ்பெக்டட் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லெவல் தான் மேஜர். இப்போ இந்த லெவலில் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த லெவல் வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ரைஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு இந்த லெவல் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல ரீடெஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு ஃபேக் அவுட்னா ரீஎன்ட்ரி, அப்படி இல்லை இந்த இடம் வந்து ரீடெஸ்ட் ஆகி கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி ஒரு நல்ல ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகே, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து மேலே இந்த லெவல் வரைக்கும் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகே, அப்படியே ட்ரேட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகும், நம்ம எடுக்கலாம். பட் அதுக்கு வந்து ஒரு க்ளீன் ஸ்ட்ரக்சர் தேவை. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த லெவலை உடைக்கணும்னு இல்லை, இந்த லெவலில் இருந்து கூட எடுக்கலாம். ஓகே, அது நம்மளோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியன் யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியன் யூஎஸ்டி ஒரு லாஸ் வந்துச்சு நம்மளுக்கு.
நியூஸ்னால ஒரு லாஸு. ஸோ இது வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். ஹெட் ஷோல்டர் பேட்டர்ன் உடஞ்சோடனே என்ட்ரி இப்படி வந்திருக்கணும், நியூஸ்னால வரல. ஸோ இந்த என்ட்ரிஸ்லாம் எப்போ எடுத்தோம் அப்படின்னா நம்ம வீடியோஸில் இருக்கும், நம்ம யூடியூப் வீடியோஸில் இந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் வீடியோலேயும் நம்ம வந்து ஒரு சில என்ட்ரிஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்ப்போம். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் செட்டப் தான், இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த என்ட்ரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நிறைய வேலிட் செட்டப்ஸோடு கம்பேர் பண்ண முடியும். ஸோ சாரி, நம்ம ஒரு தெரியாமல் வேறு ஒரு வீடியோ போயிட்டேன். ஸோ இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை இந்த வீடியோ போய் நீங்கள் லைவில் பார்க்கலாம். ஸோ RSI லெவல் வந்து எப்படி இதில் வந்து டெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல நான் என்ட்ரிஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணுவேன், எந்தெந்த க்ரீன் கேண்டல்ஸ்லாம் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ இந்த டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ்ங்கிற வீடியோ. ஸோ இந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேசிக் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம எதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜோனை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஜோனை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுது உங்களுக்கு, நம்ம எடுத்த எல்லா என்ட்ரிஸுமே பர்ஃபெக்டாக டார்கெட் அடித்தது. இப்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணி போகுது. ஸோ இதோட ஹையஸ்ட் டார்கெட் வந்து இந்த இது தான். இது வரைக்கும் இந்த லெவல் போகும், பட் நம்ம வச்சுருந்தது இந்த லெவல் டார்கெட். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து எப்படி நான் எடுத்தேங்கிறத அந்த வீடியோவில் பியூராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த இதில் எந்த என்ட்ரிஸும் இல்லை, ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் வரும் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து, அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன் பேஸ் பண்ணி என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இன்னும் என்ட்ரிஸ் ஆகிட்டோம். இல்லை நான் வந்து எனக்கு என்ட்ரிஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். பட் இதை எப்படி எக்ஸாக்டாக சொல்கிறதுனா, ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு பேட்டர்ன் உருவாகிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் இது வரைக்கும் வரல அப்படின்னா இந்த லெவல் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ சாரி, இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வச்சுது அப்படின்னா இங்கேருந்து என்ட்ரிஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கெனடியன் CHF. ஸோ கெனடியன் JPY பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ப்ரைஸ் இந்த சென்ட்ரல் லெவல் வரைக்கும் வருண்டு. பட் ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸ் வரைக்குமே தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஹைஸ்க்கு அப்புறம் ப்ரைஸ் புஷ் பண்ணல, இதுக்கு மேலே புஷ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ட்ரா டவுன், நல்ல கீழே வந்துச்சு ப்ரைஸு. ஸோ இப்போதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனில் தான் இருக்குது ப்ரைஸ். பிகாஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வருதா, இல்லைனா ஃபேக் அவுட் மாதிரி இருக்க செட்டப்புக்குள்ளே ப்ரைஸ் உள்ளே என்ட்ரி ஆகி போதா அப்படிங்கிறது இந்த லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணுன்னா இந்த லெவல் பார்த்திங்களா, இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ RSIயும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவே ஒரு செட்டப்பாக தான் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ அக்யூமுலேட் தான் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. ஸோ அந்த இதில் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு சான்சஸ் கிடைக்கும் போதும் இல்லை என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இடத்துல ப்ரைஸு இதுக்கு மொத்தமாக கீழே வச்சதுன்னா இன்வேலிட் ஆயிரும். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கலாம். அக்யூமுலேட் பண்ணிவிட்டு இந்த லெவல்ஸில் அக்யூமுலேட் பண்ணிட்டு, ஆனால் RSIயும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணணும்.
ஸோ ஆர்எஸ்ஐ இப்படியே தான் இருக்கணும். அது வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணி இப்படி வந்துச்சுனாலும் இன்வேலிட் ஆகிரும். ஸோ அதையே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணுங்கள். பொசிஷனை வந்து ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக பண்ணிருக்காதீங்க. ஸ்லோவாக இந்த இடத்துல பொசிஷனை அக்யூமுலேட் பண்ணி உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி அக்யூமுலேட் பண்ணணும். ஏன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கணும். பிகாஸ் இந்த லெவல் வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்படி நான் அக்யூமுலேட் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கலாம் பொசிஷன்ஸை. அதுக்கப்புறம் டைரெக்டாக டார்கெட்ஸை இந்த லெவலில் வைங்க. இந்த லெவல்னால் இந்த லெவல் தான், இதுக்கு மேலாம் தேவை கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுவுமே நம்ம ஒரு செட்டப்பாக கொடுக்குறோம். நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். வெயிட், அதுக்கப்புறம் பிட்காயினில் வந்து நான் பிட்காயினில் எந்த ஒரு ட்ரேடும் இல்லை. ஆக்சுவலி பிட்காயினில் எத்தீரியமில் இருந்துச்சு. ஸோ எத்தீரியமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டபுள் டாப்க்கு ஒரு ட்ரேட் செட்டப் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரேட் செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு டபுள் டாப்புக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து மேஜர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன். இது நான் வந்து எக்ஸாம்பிளாக காமிக்கணுன்னு இருந்தேன். ஸோ எதுக்கு நீங்கள் ஆர்எஸ்ஐ இம்பார்ட்டன்ட் சொன்னீங்கன்னா இந்த ரீசனுக்காக தான். அந்த அக்யூமுலேஷனுக்கு நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, இங்கே ஆர்எஸ்ஐ எப்படி இருக்குது, இங்கே இந்த ஆர்எஸ்ஐ எப்படி இருக்குதுன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த இடத்த இப்போ அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்தோட செட்டப்பு எப்படி ப்ளே ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடம் எப்படி ப்ளே ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதை நான் வந்து கோரிலேட் பண்ணி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் தனியாகவே போகிறேன் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ NAS 100 அதுக்குமே ஒரு செட்டப் இருக்குது. இதுவுமே நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லாமல் சரி பண்ணிடுறேன். ஸோ NAS 100க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேயிங் இருக்குது. அதாவது என்னென்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஓகே, இட்ஸ் செல்ஃப்னு பாங்க. ஸோ அதனால தான் நம்ம பேட்டர்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இப்போது NAS 100ல் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். இது ஆல் டைம் ஹையில். ஸோ ஆல் டைம் ஹைஸில் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது பைஸ் தான். ஓகே, பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்திருக்கு, மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக், அதுக்கப்புறம் ப்ரைஸ் அதுக்குள்ளேயே வந்துட்டு லெவலை ப்ரீச் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரீச் பண்ணி ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கா? எஸ், அதுதான் இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரைஸுக்கு. ஈதர் ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா வந்து இந்த லெவலை ப்ரீச் பண்ணிவிட்டு இப்படி இறங்கலாம், இல்லை கொஞ்சம் ஏர்லியாக இறங்கினாலுமே ஃபேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இறங்கலாம். அப்படி இல்லைனா ப்ரைஸ் இறங்கிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இறங்கலாம். ஸோ இது மூணில் ஏதோ ஒன்று நடக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் ஆனாலும் இது வந்து ஹை ரிஸ்க் பிகாஸ் ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகுது. ஆல் டைம் ஹையில் பைக்கு மட்டும் லுக் பண்ணுங்கள். ஸோ அதனால் இந்த லெவலில் ஸ்வீப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் ஐ வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் மோர் அண்ட் டெய்லி அனாலிசிஸும் போடுறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கிரிப்டோஸ்க்கும் நம்ம தனித்தனி வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ தேங்க்யூ.